நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் மொமெண்ட் ஆஃப் இனர்சியா ஆஃப் அ ஸ்பியர் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம. சரிங்களா? இதில் தமிழுக்கு என்ன பேருன்னா கோளத்தின் நிலைமை திருப்புத்திறன் சொல்லுவாங்க. நிலைமை திருப்புத்திறன் நம்ம படிச்சிருப்போம். அதாவது ஒரு பொருள் சுழலும் பொழுது அதனுடைய சுழற்சி மாற்றத்தை எதிர்க்கக்கூடியது தான் நம்ம நிலைமை திருப்புத்திறன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இதோடைய ஃபார்முலா I = சிக்மா எம்ஆர் ஸ்கொயர். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பியராக கன்சிடர் பண்ணியிருக்கலாம். இந்த ஸ்பியர் இப்படி கிளாக் வைஸ் நமக்கு ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. ரொட்டேட் ஆகும்போது இதனுடைய நம்ம ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகான்னு சொல்லுவோம், மாசம் எம்னு சொல்லுவோம், டிஸ்டன்ஸ் ஆறு, இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ். சரிங்களா? ஸோ அதில் இனர்சியா பற்றி பார்க்கும்போது இதனுடைய எல்லா பக்கம் எங்கே இருக்க எல்லா பார்ட்டிகல்ஸுமே ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் M1 R1 M2 R2 போட்டு படிச்சிருப்பீங்க. அது சிக்மா எம்ஆர் ஸ்கொயர்னு சொல்லலாம். இதில் எம்ங்கிறது நிறை, ஆறுங்கிறது இதனுடைய டிஸ்டன்ஸ் சொல்லுவோம் நம்ம இதில். சரிங்களா? ஓகே. இதில் ரெண்டு வகையை நான் கன்சிடர் பண்ண போகிறோம். மொமெண்ட் ஆஃப் இனர்சி ஆஃப் சாலிட் ஸ்பியர், இன்னொன்று ஹாலோ ஸ்பியர். சரிங்களா? இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்சி ஆஃப் சாலிட் ஸ்பியர், அதாவது திண்ம கோளத்தினுடைய நிலைமை திருப்புத்திறன் என்னன்னு பார்த்தோம்னா I = 2/5 mr²ங்கிற ஃபார்முலா. நிறைய ஃபார்முலாஸ் இருக்குதுங்க, பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ கோளத்தினுடைய மையம் வழியே செல்றது மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன் நான். கோளத்தினுடைய மையம் வழியே செல்லும் விட்ட அச்சை பற்றி சொல்வது தான் இந்த I = 2/5 mr². இது வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்பியருக்கு. சரி, இதே அச்சை பற்றி சொல்வது இதே நமக்கு வந்து சாலிட் ஸ்பியராக இல்லாமல் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஜி ஆஃப் ஹாலோ ஸ்பியராக இருந்துச்சுன்னா அப்படின்னா தமிழில் பார்த்தீங்கன்னா உள்ளீடற்ற உலோக கோளத்தின் நிலைமை திருப்புத்திறன். இப்போ இது என்னன்னு பாருங்க, I = 2/3 mr². அதாவது இது வந்து பார்த்தோம்னா சென்டர் பற்றி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நான் ஒரு ஸ்பியர் வரைஞ்சிருக்கிறேன். இது வந்து அச்சு இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பற்றி சொல்லக்கூடியது அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படி இருந்துச்சுன்னா 2/3 mr². ஓகேங்களா? இது வந்து சாலிட்னா உள்ளுக்குள்ளே போகாமல் இந்த பருப்பொருட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். அதுக்கு உதாரணமாக நம்ம லட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம், உள்ள பூரா பூந்தி இருக்குன்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி I = 2/5 mr²ங்கிறது திண்ம கோளத்தின் நிலைமை திருப்புத்திறன். உள்ளீடற்ற உலோக கோளத்தின் நிலைமை திருப்புத்திறன் வந்து I = 2/3 mr². ஆனால் இதுலேயே பாருங்க, சப்போஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்சியா வந்து பார்க்குறீங்கன்னா இதே வந்து இந்த தொடுகோடு வழியாக போகுது சார். மொமெண்ட் ஆஃப் இனர்சி ஆஃப் சாலிட் ஸ்பியர் இந்த டான்ஜென்சியல் ஆக்சிஸ் அப்படிங்கிறாங்க. சரியா? தொடுகோட்டு அச்சு வழியாக செல்லுது அப்படிம்பாங்க. அப்படி போகும்போது இது எப்படி தமிழ் சொல்றதுன்னா திண்ம கோளத்தின் நிலைமை திருப்புத்திறன் பார்க்க போகிறோம். அதுவும் தொடுகோட்டு அச்சை பற்றி சொல்வதுன்னு சொல்லுவோம் நாங்கள். இது வந்து இணையச்சு தேற்றத்தை பயன்படுத்தி மட்டும்தான் இது தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் அச்சு வழியாக போகிற மாதிரி இருந்தால் ICM மொமெண்ட் ஆஃப் இனர்சியா இந்த சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து இணையச்சு தேற்றத்தை பயன்படுத்தி நம்ம வந்து I = ICM + mr² மெத்தடை யூஸ் பண்ணுவோம். அதாவது இணையச்சு தேற்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அச்சு வழியை செல்லும் பொழுது ICM ப்ளஸ் இந்த தொடுகோடு வழியை செல்லும் பொழுது mr² ஃபார்முலா. ஸோ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ண போகிறோம். நம்ம ப்ளஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ICMக்கு வந்து 2/5 mr² ஃபார்முலா, இது mr². அப்போ காமனாக இருக்கிற mr² வெளியே எடுத்துட்டோம்னா 2/5 + 1. அப்போ என்னோட ஆன்சர் வந்து 7/5 mr²ங்கிறத தொடுகோட்டு வழியை செல்வதற்கான ஆன்சர். அதான் ஃபார்முலா. எப்பவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, யூனிட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்சியா வந்து நமக்கு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர்டு. யூனிட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்சியா வந்து கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர்டு. அது எப்படி வந்துச்சுன்னா மாசுக்கு வந்து கிலோகிராம், இந்த ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர், டிஸ்டன்ஸுங்கிறனால மீட்டர் ஸ்கொயர், ஆனால் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர்னு போட்டாச்சு நம்ம இதில். ஆனால் இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறை வந்து மையத்துக்கு அருகில் இருந்தால் நிலைமை திருப்புத்திறன் எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா குறையும்னு போட்டிருக்கிறேன். எப்படி குறையும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக நம்ம கேட்கணும் நம்ம. சரிங்களா? இப்போ வந்து இங்கே வந்து குறையும்னு போட்டிருக்கிறேன். ஏன் குறையும்னு கேட்கணும். அதே மாதிரி பாருங்கள், நிறை வந்து தொடுகோட்டுக்கு அருகில் இருந்தால் நிலைமை திருப்புத்திறன் அதிகமாகும். ஏன் அதிகமாகும்? இதுதான் இந்த கொஸ்டின் நமக்கு. சரிங்களா? சரி, பார்த்து ஃபஸ்ட்டு பாருங்க. காரணம் வந்து இப்போ 2/5 mr²ங்கிறது வந்து பார்த்தோம்னா மையத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஃபார்முலா நமக்கு. 2/5 டிவைட் பண்ணி பார்த்தா 0.4 தான் நமக்கு கிடைக்குது. அப்போ இது வந்து ஒரு ஸ்மால் வேல்யூ. ஆனால் 7/5 டிவைட் பண்ணி பாருங்க, நமக்கு 1.9 ஆன்சர் கிடைக்கும் நமக்கு. இப்போ 1.4 சம்திங் ஏதாவது கிடைக்கும் போது அப்போ என்னன்னு பார்த்தோம்னா இது பெரிய வேல்யூ. அதனால் வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்மால் வேல்யூங்கிறனால இங்கே குறையுது, இங்கே வேல்யூ அதிகங்கிறனால இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த கொஸ்டின் நல்லா படித்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.